பாரம்பரிய வைத்தியத்தில் முதுகு வலிக்கான மருத்துவம். முதுகு வலி எதனால் வருது? அதிக நேரம் உட்காந்த இடத்துலையே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு முதுகு வலிக்கும், அதிக தூரம் இருசக்கர வாகனம் ஓட்டுறவங்களுக்கு முதுகு வலிக்கும், உட்காந்த இடத்துலையே வேலை செய்கிறவங்க, இந்த ஆசாரிமார்கள் அல்லது வேறு தச்சு தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் முதுகு வலி வரும். ஏன் முதுகு வலி வருது? அதை தசை பிடிப்பு அப்படியே இருக்கிறதால வருது. அதை சரி செய்கிறதுக்கு இந்த வேலிப்பருத்தி காய், சின்ன வெங்காயம், ஜாதிபத்திரி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். முதுகு வலி, பின் முதுகு வலி, குனிஞ்சு அதிக நேரம் வேலை பார்க்குறவங்க நிறையா பூ கட்டுறது, தச்சு, நெசவு, கணினியில் உட்காந்து வேலை பார்க்குறது, அதிக எழுத்து வேலை, குனிஞ்சு உட்காந்து நிறையா வேலை பார்க்குற வேலை அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வேலை மணிக்கணக்கில் வேலை செய்கிறப்போ பின்னாடி முதுகு தண்டுவடம், ரொம்ப குனிஞ்சிட்டு வேலை பார்த்தாங்கனாக்கா பிடிப்பு மாதிரி வந்துடும். அந்த நரம்புகள் ரத்தோட்டம் சரியாக போகாது. அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷமாவது பாத்ரூம் போகிற மாதிரி நம்ம உடம்ப நல்லா கை காலை உதறிட்டு கொஞ்சம் முகம் கை காலெலாம் கழுவிட்டு அந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த நரம்புகள் பழையபடிக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லாமல் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் கணினியில் அந்த வேலை, பூ கட்டுறவங்க, நெசவாளர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை முடியணுமேன்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்க வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்க வேண்டாம். அப்படி அவங்களுக்கு முதுகு தண்டுவட வலி வந்துருச்சுனாக்கா, பின் முதுகு வலி வந்துருச்சுனாக்கா அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வேலிப்பருத்தி காய், சின்ன வெங்காயம், சாதிபத்திரி 3 அரைச்சி எடுத்துருக்கிறது. முதுகில் எந்த அளவுக்கு வலிக்குதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக மேல் பூச்சா பூசி விட்டுறணும். பூசி விட்டுட்டு துணி பட விடாமல் ஒரு இரவு நேரத்தில் போட்டிங்கனாக்கா அப்படியே விட்டுருங்க. தனி அறையில் இது நல்லா உணர வரைக்கும் நீங்கள் காற்றுல உட்காந்துருங்க. தனி அறையில் உட்காந்து, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சின்ன வயசு பிள்ளைங்களாக இருந்தாலும், நேரம் தவறி சாப்பிட்டாங்கனாலும், உணவு சாப்பிடாமல் இருந்தாங்கனாலும் அந்த தண்டுவோட வலி வந்துடும், பின் முதுகு வலி வந்துடும். வாய்வாக இருந்தாலும் வந்துடும். அதிக நேரம் உட்காந்து இருக்கும்போது ரத்தோட்டங்கள் சரியாக போகலாட்டியும் முதுகு வலி வந்துடும். இதை மேல் பூச்சா பூசிட்டு காலையில் இலை வெந்நீர் வச்சு கழுவிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இப்படி ஒரு வலி 2-3 நாளைக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாக்கா 2-3 நாளைக்கே தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு குளிச்சிடலாம். இப்படி குளிச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த முதுகு வலின்றது சரியாயிரும். முதுகு வலிக்கு சின்ன வெங்காயம், வேலிப்பருத்தி காய், ஜாதிபத்திரி இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இது அப்படியே முதுகு மேலே தடவுனோம்னா அந்த வலி உடனே குறையும். தேய்ச்சி விட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த முதுகு வலி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த முதுகு வலி குறையும் போதே உங்களுக்கு கொஞ்சம் சுகமான தூக்கம் வரும். இதை தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாளைக்கு போட்டிங்கன்னா சுத்தமாக முதுகு வலி இருக்காது. முதுகு வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.